அதிமுக என்ன நடக்குதுன்னே புரியல. மீண்டும் பிரிந்த இரு அணிகளாக ஒன்று சேர்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. என்ன நடக்குது சார் அதிமுகவில்? எடப்பாடியை பொறுத்தவரை 6 பேரை தவிர அத்தனை பேரை இணைத்துக் கொள்ள அவர் தயார். இந்த 6 பேரும் என்றென்றும் எடப்பாடிக்கு இடையூறானவர்கள். புஷி ஆனந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடைவெளி தூரமாயிடுச்சு. ஆமாம். அவங்க பெரிய போர்ட்போலியோவே இல்லையே. புஷிக்கு ஒரு பெரிய நீங்கள் ஆனால் கடந்த காலத்தில் ஆதவையே நெருங்கி விடாத இடத்துல தானே புஷி ஆனந்த் வச்சிருந்தாங்க. ரசிகர் மன்றமாக இருக்க வரைக்கும். இப்போ முதலமைச்சர்ல ரசிகர் மன்றம் வேறு, முதலமைச்சர் வேறு. அண்ணாமலை அவர்கள் முதல் முறையாக பாஜகவை விமர்சித்து பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் இரட்டை மொழி கல்வி தான் முக்கியம் அப்படின்னு ஆதரித்து பேசியிருக்காரு. தன்னோட நிலைப்பாட்டிலேருந்து மாறி வர்றாரு. என்ன நடக்குதுங்க அரசு? நீங்கள் 2010 சீமா கட்சிக்கு பேர் வச்சாரு. திராவிடமே இல்லை, நாம் தமிழர். விஜய் என்ன பண்ணார்? தமிழக வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம்னு போடலை. அப்போ திராவிடமே அழிஞ்சு போச்சு, திராவிடா ஒழிஞ்சு போச்சு. இங்கே இப்போ என்ன அரசியல் தேவை? தமிழ்நாட்டுடைய தளபதி நடிகைகள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. இதான் தமிழ்நாடு. இங்கே எவனுக்குமே அரசியல் தெரியாது. சென்சூர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக என்ன நடக்குதுன்னே புரியல. மீண்டும் பிரிந்த இரு அணிகளாக ஒன்று சேர்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. எஸ்பி வேலுமணி அவர்கள் மன்னிப்பு கடிதமும் கொடுத்துட்டாரு அப்படின்றாங்க. லீமா ரோஸ் கிட்டத்தட்ட குதிரை பேரத்தில் முழு உடந்தையாக இருந்ததாக கூறப்படுற லீமா ரோஸும் எடப்பாடியுடன் போய் ஐக்கியமாகறாங்க. என்ன நடக்குது சார் அதிமுகவில்? இப்போ எடப்பாடியை பொறுத்தவரை 6 பேரை தவிர அத்தனை பேரை இணைத்துக் கொள்ள அவர் தயார். இந்த 6 பேரும் என்றென்றும் எடப்பாடிக்கு இடையூறானவர்கள், நீண்ட காலம் இடையூறானவர்கள், இனிமேலும் இடையூறாக இருப்பார்கள். அந்த காரணத்தை ஒட்டி 25 பேரில் 5 பேர் திரும்பி விட்டார்கள், 20 பேர், 4 பேர் கிளம்பி விட்டார்கள் விஜய்க்கு, 16 பேர், 6 பேர் முன்னாள் மந்திரிகள், அவர்களை சேர்க்க மாட்டார். 10 பேரை இணைத்துக் கொள்ள தயார். கிட்டத்தட்ட ஆதவோட பயணிக்கும் பட்சத்தில் தானே அவங்க மாமியாரும் உடன் வந்தாங்க அப்படின்ற பேசப்பட்டது. ஆனால் மீண்டும் அதிமுக தாவும் விஷயம் என்ன சார்? அதாவது அதிமுக தேர்தலுக்கு முன்பு நீங்கள் மென்மையாக கடந்தது. லீமா ரோஸை அரசியலுக்குள் கொண்டு வந்தவரே வேலுமணி தான். 500 கோடி ரூபா பார்ட்டி ஃபண்டு. லீமா ரோஸ் அமைச்சராகிறார். இதுதான் அவர்கள் போட்ட ஒப்பந்தம். தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி பெறவில்லை என்ற நிலை வந்த பிறகு இந்த வேலுமணி தலைமையிலான குழு அதிர்ச்சியாகி போச்சு. ஏன்னா எப்படியாவது மந்திரி ஆகிடலாம். இந்த கனவில் இருந்த வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கர், காமராஜ், நத்த விஸ்வநாதன், முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பழகன், அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். வாழ்நாளில் அமைச்சரே ஆக முடியாது, 5 வருடம் காத்திருக்க முடியாது. அப்போ அரசினுடைய தயவோடு நிற்க வேண்டிய சூழல். காரணம், வேலுமணி, விஜயபாஸ்கர், சண்முகம் 3 பேருக்கும் குவாரி பல கோடி கொட்டுது, தினம் கொட்டுது. அரசே 900 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்கு. அரசே 900 கோடி அபராதம் போட்டிருக்கு. அப்போ இதுக்கு எப்படியாவது அதிகார வர்க்கத்தோடு இணைந்து நிற்க வேண்டிய தேவை. பலாயிரம் கோடி ரூபாய் வெள்ளை, கருப்பு, மஞ்சள், சிகப்புன்னு 1000 கோடி ரூபாய் வர்த்தகம் பண்ணக்கூடிய தொழிலதிபராக மாறிட்டாங்க எல்லாருமே, 3 பேருமே. அப்போ தொழிலதிபருக்கு என்ன தேவை? அரசு ஆதரவு தேவை. அப்போது அடுத்து விஜய்க்கு 108 இருக்குது, 118 வேணும். செங்கோட்டையை பழைய நண்பர்களை தொடர்பு கொள்ளுகிறார். எடப்பாடி தொடர்பு கொள்ளாமல் செங்கோட்டையை பழைய நண்பரை தொடர்பு, நீங்கள் உடைத்து கொண்டு வெளியேறுங்க, அதிமுக அழிஞ்சிடும், நம்முடைய நோக்கம் நிறைவேறிடும். எடப்பாடி எந்த காலத்திலையும் சொல்லி கேட்க மாட்டார், நம்ம வழிக்கே வரமாட்டார்.
அதிமுகவை நீங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துருங்க. எடுத்தால் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலம் எடப்பாடி நீக்கிட்டு நீங்கள் பொதுச் செயலர் ஆயிருங்க. செங்கோட்டையை சொன்ன ஐடியா வேலுமணிக்கு. லீமா ரோஸை அமைச்சராக்கிடுவோம். பணத்துக்கு பணம், செல்வாக்கு செல்வாக்கு. அதிமுக தொண்டன் பூரா முட்டாப்பாய எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவோம். இப்போ கணக்கு தப்பாக போயிடுச்சு. அதுதான் இவர்களுக்கு அரசியலே தெரியாது. அதிமுக ரெட்டை இலைய அதிமுக தொண்டனோ இவர்களை அமைச்சராக அழகு பார்க்கிறார். அழுக்கு சட்டை, அழுக்கு வேட்டி, அழுக்கு துண்டு. யார்? அதிமுக தொண்டன். இதுதான் அவனுடைய அடையாளம். இவர்களுடைய எந்த பலனும் அவனுக்கு போய் சேரவே இல்லை. எம்ஜிஆர் தொண்டனுக்கு இன்னைக்கு வரைக்கும் அழுக்கு வேட்டி, அழுக்கு சட்டை, அழுக்கு துண்டு, இதான் அழுக்கா தெரியுதான். இப்போ உழைக்கிறவன் பூரா அவன் தான். இப்போ நம்பி வந்திருக்காங்க இல்லையா எம்எல்ஏக்கள் எல்லாம் ராஜினாமா செய்து வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தாவேக்க அனுமதிக்குமா? இல்லை, தாவேக்க அந்த உறுதிமொழியை கொடுத்து தான் தாவேக்க நினச்சிருக்காரு. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நமக்கு எதிர்காலத்தில் தாவேக்காவில் அமைச்சர் கிடைக்கலாம், பதவி கிடைக்கலாம், வாரியம் கிடைக்கலாம், எது வேண்டுமானாலும் கிடைக்கலாம். இதுதான் அவர்களுடைய கணக்கு. ஆனால் விஜய் இந்த பக்கம் ஏமாற்றிட்டாரு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இப்படி பார்க்க இல்லை, அதாவது விஜய் ஏமாத்தல, ஆதவர்ஜுனா தான் இவர்களை சேர்க்காமல் தடுத்து கட்சியை காப்பாற்றியிருக்கார். ஏன்? இந்த ஊழல் மந்திரிகள் வந்தால் இந்த இமேஜ் எல்லாம் அவுட் ஆயிரும். விஜய்க்கு என்ன இமேஜ் வரும்? ஊழல் மந்திரிகளுடைய தலைவன், ஊழல் கூட்டத்தினுடைய தலைவன். இதை காப்பாற்றி, கட்சியை காப்பாற்றி இவர்களை உள்ளே வராமல் அரணாக நின்றது ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனா என்ன பண்ணுறாரு? இந்த ஊழல் மந்திரிகளுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு நேராக அபிஷேக் மனு சிங்வின்னு உச்சநீதிமன்றம் மூத்த வழக்கறிஞர்கிட்ட போகிறார். ஐயா, இவங்க இப்போ சொல்லுங்கள், எப்போ வேண்டுமானாலும் சிறைக்கு போவார்கள். சிபிஐ வழக்கு இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் வழக்கு இருக்குது, அந்நிய செலாவணி மோசடி ஃப்ரா வழக்கு இருக்குது, எல்லா வழக்கு இருக்குது. எப்போது வேண்டுமானாலும் இவர்கள் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சிறைக்கு அனுப்பும். இவர்களை மந்திரியாக்க வேண்டாம், நீங்களே கிளம்பி வந்து விஜய்டி சொல்லிடுங்க. அவரே கிளம்பி வந்து விஜய்டி சொல்கிறார். இதை விட நீ யாரும் தேவையில்லை. உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞரே சொல்லுகிற பொழுது உச்ச நீதிமன்றமே சொன்னதை போல விஜய் எடுத்துக்கிறார். சரிப்பா, இவர்களுக்கு வேண்டாம், அனுப்பிவிட்டு. விஜய் டெல்லி பயணம் கிட்டத்தட்ட கரூர் வழக்குக்காக சிபிஐ விசாரணைக்காக போனவர் ஒரு நடிகராக போனார் டெல்லி. வெளியே ஒரு சிபிஐ அலுவலகம் வெளியே வரும்போது நல்லா கை காட்டிட்டுலாம் வந்தார். விஜய் வெளியே வந்த உடனே தேர்தல் 2 மாதத்தில் தேதியெல்லாம் அறிவித்தாங்க பாஜக தரப்பில். இப்போது ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கார். அங்கே என்ன நடக்குது? இவர் விஜய் போகிறதுக்கு முன்னாடியே லீமா ரோஸ் போயிட்டு நிர்மலா சீதாராமன் காலையிலேயே சந்திக்கிறாங்க. என்ன நிகழ்வு இங்கே ஏற்படுது? இல்லை, அதாவது அங்கே டெல்லியில் அகில உலக தலைவர்களுடைய மாநாடு நடக்க போகுது. அதில் அது முதலீட்டாளர்கள் மாநாடு. 25 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். இதில் எல்லா மாநில முதலமைச்சர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் அத்தனை பேரும் முதலீட்டை கவர்வதற்கான கூட்டம். இந்த கூட்டத்துக்கு விஜய் அழைப்பு இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அழைப்பு இல்லை. ஏன்? இவர் பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர். இருந்தாலும் முதலமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அனுமதி என்பது எதிர்காலத்தில் நீங்கள் காங்கிரஸோடு பயணிக்கக்கூடாது. இங்கே தமிழ்நாட்டில் திமுக கொடுக்குற 40 சீட்டை இப்போ தாவேக்கா கொடுக்க போகுது. காங்கிரஸு அகில இந்தியாவில் பாஜகவுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக தமிழ்நாட்டிலிருந்து தான் பெருவாரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸை 29 தாங்கி பிடிக்க போகிறார்கள். இது கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் தாவேக்காவுக்கு. இதுதான் அரசியல் விமர்சகர்கள் உடைய கணிப்பு. இதை மீண்டும் நினைவுபடுத்துகிற வேலை தான் விஜய்க்கு மோடியிடம் சொல்லப்படும். நீங்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற பொழுது இந்திரா காந்தி தஞ்சாவூர் எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க. மொரார்ஜி தேசாய் பிரதமர். எம்ஜிஆர் டெல்லிக்கு போகிறாரு. டெல்லிக்கு போனோடனையும் காலையில் மொரார்ஜி தேசாய் அப்பாயின்மெண்ட். போய் உட்கார்ந்தோடனே மொரார்ஜி தேசாய் கேட்டாராம், யூ ஆர் ஃப்ரெண்ட் ஆர் எனிமின்னு கேட்டாராம். நீ நண்பனா எதிரியான்னு கேட்டாராம். எம்ஜிஆர் திக்குமுக்காடி போயிட்டார். ஏன்னா ஒரு பெரிய மனுஷன். இந்திரா காந்தி நேரு காலத்து அரசியல்வாதி யார்? மொரார்ஜி தேசாய்.
நண்பனா எதிரியாங்கிறாரு. அப்புறம் யோசிக்காம நோ ஃப்ரெண்டு அப்படின்னாரு. நான் உங்களை நண்பன்னாராம். அப்போ எதுக்கு இந்திரா காந்தி தஞ்சாவூரில் நிறுத்துகிற எனக்காக? என்னை எதிர்க்கவா? என்னை எதிர்க்கக்கூடிய இந்திரா காந்தியை ஏன் தஞ்சாவூரில் நிறுத்துற? அப்போ இல்லை நான் நிறுத்தலைன்னார். இங்கே வந்து வாபஸ் வாங்கிட்டார். இது இந்திரா காந்தி உயிரோடு இருந்த காலத்தில் 83 வாக்கில் நடந்தது. இப்போ 83 போய் 93 போய் 103. இப்போ என்ன நடக்குதுன்னா, இதையே தான் கேட்க போகிறார் மோடி. நீ எனக்கு நண்பனா எதிரியா? நண்பனாக இருந்தால் காங்கிரஸோட கூட்டு சேராத, எதிரியாக இருந்தால் காங்கிரஸோட கூட்டு சேர். தமிழ்நாட்டு அரசியல் நிலைமை இப்படி வேறு தலைகீழாக மாறி போயிருக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டு ஆட்சி செய்வர்கள் சிஎம் ஆக்டிங், இங்கே ஆக்டிங் சிஎம் ஆதவ அர்ஜுனா அப்படின்ற ஒரு விமர்சனத்தில் வந்திருக்கு. யார் தான் இங்கே ஆட்சியில் இருக்கா? இல்லைங்க, அதாவது ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி தேவைப்படுகிறார், கருணாநிதிக்கு ஒரு ஆற்காடும் ஏற்பாடும் தேவைப்படுகிறார், எம்ஜிஆருக்கு ஒரு வீரப்பன், எம்ஜிஆருக்கு ஒரு வீரப்பன். இப்படி தமிழ்நாட்டில் நிஜம் வேறு நிழல் வேறு. சில சமயம் நிழலே நிஜமாயிரும், நிழலே நிஜமாயிரும். எம்ஜிஆர் மரணம் அடைந்த பிறகு ஆரம்பி தான் முதலமைச்சர். பட்டியலோடு போயிட்டார். எங்கே? ஆளுநர் மாளிகைக்கு பட்டியல் கொடுத்துட்டார். எல்லா எம்எல்ஏக்களும் யாரை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டான்? ஆரம்பிய. அப்போ ஜெயலலிதாவுடைய எம்ஜிஆருடைய கதாநாயகிகள், எம்ஜிஆர் பாடியில் இருக்காங்க. ஜானகி, மஞ்சுளா, சரோஜா தேவி, லதா, இப்படி எல்லாருமே இருக்காங்க. இவர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஜெயலலிதா இல்லை அதில். இவர்கள் என்ன நினைக்கிறாங்க? அக்கா நீ முதலமைச்சர் ஆயிரு. யார? மஞ்சுளா ஜானகி சொல்லுது. ஜானகி ஐயோ நம்மளால முடியாதுமா, லதா நீ முதலமைச்சர் ஆயிருடி. லதா மஞ்சுளா கிட்ட, மஞ்சுளா சரோஜா தேவி கிட்ட. இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலைவி. ஆரம்பிய நிலையில் நீ வந்துடு, திருப்பி வந்துடு, நானே முதலமைச்சர், ஜானகி முதலமைச்சர். எல்லாத்துக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டுடைய தளபதி நடிகைகள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. இதான் தமிழ்நாடு. இங்கே எவனுக்குமே அரசியல் தெரியாது. கிட்டத்தட்ட விஜயோட அந்த வார்த்தை, அவர் பவர் சென்டர் நான் தான், இந்த ஆட்சியில் பவர் சென்டர்னால் அது நான், என்ன மட்டும்தான், நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே அவர் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு, ப்ரெஸ் மீட் போகிறதில்ல. பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இங்கே ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் தான் இங்கே ஒரு அரசியல் நிலைப்பாட்டிலே நிலைக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இல்லை புசி ரோலே இல்லை இதில். பாவம், புசிக்கு ஒன்றும் தெரியாது. தமிழ்நாட்டு அரசியல் அத்துப்படியானவர் ஆதவ அர்ஜுனா தான். ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. இவர் அரசியலுக்கு வந்த காலத்தில், அதாவது திமுகவில் இருந்த காலத்தில், பிசிகாவுக்கு போன பிறகு, தாவேக்காவுக்கு வந்த பிறகு ஒரு பெரிய வலைப்பு நிலை உருவாக்கி வச்சுருக்கார். இந்த வலைப்பு நிலை என்னன்னே தெரியாது புசிக்கு. அப்போது அரசு அதிகாரிகளிடம் வேலை வாங்குவது, டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள், இப்படி ஒரு பெரிய வலைப்பின்னலை நடத்தக்கூடியவர் ஆதவ அர்ஜுனா. இப்போ ஆதவ அர்ஜுனாவை நம்பி விஜய் முழு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. இதுதான் இப்போ நடக்குது. அப்போ நீங்கள் எல்லா பக்கமே அப்படி தான். நீங்கள் முதலமைச்சரை மிக எளிதாக தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வளையம் உருவாக்கப்படும். இந்த வளையமே இல்லாதாலும் எம்ஜிஆர் தான். யார் வேணால் எப்போ வேணால் பார்க்கலாம். ஆனால் மற்றவர்களெல்லாம் தன்னை ஒரு மிகப்பெரிய இடைவெளியோடு தான் தொடர்வார்கள். இப்போ விஜய் சினிமா நடிகன் வேறு. அப்போ இந்த இடைவெளி அதிகமாகிருக்கு. இப்போ புசி ஆனந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடைவெளி தூரமாகிடுச்சு. ஆமாம். அவங்க பெரிய போர்ட்போலியோவே இல்லையே. புசிக்கு ஒரு பெரிய நீங்கள், ஆனால் கடந்த காலத்தில் ஆதவையே நெருங்கி விடாத இடத்துல தானே புசி ஆனந்த் வச்சுருந்தாங்க. ரசிகர் மன்றமாக இருக்க வரைக்கும். இப்போ முதலமைச்சரில் ரசிகர் மன்றம் வேறு, முதலமைச்சர் வேறு. நீங்கள் ஸ்டாலினுக்கு ஆடினால் எல்லாமே ஏவா வேலு தான். ஏவா வேலுடைய பிடபிள்யூ ஹைவேஸ் யார்கிட்ட இருக்கு? இப்போ ஆதவிட்டு இருக்கு. அப்போது எடப்பாடிகிட்ட இருந்த பிடபிள்யூ ஹைவேஸ் யார்கிட்ட இருக்குது? இப்போ 2ஆம் இடம் இருப்பவர்களுக்கு தான் இந்த போர்ட்போலியோ கிடைக்கும். அப்போ அதுதான். ஏன்னா இதை முடிவு பண்ணுறது விஜய், வேறு யாரும் இதை முடிவு பண்ண முடியாது. பணத்துக்கு பணம் வேணும், கட்சி நடத்துறதுக்கு பல லட்சம் கோடி வேணும்.
இந்த அரசில் பல ஆயிரம் கோடி கொட்டும், தொழிலதிபர்கள்லாம் வருவாங்க. இப்படி பல விஷயங்களை ஆதவ் அர்ஜுனால மட்டும்தான் ரகசியமாக விஜய் என்ன நினைக்கிறாரோ, அவருடைய கண்ணசைவுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை செய்கிறார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாற்றம் வேண்டி தான் மக்கள் பயணிச்சாங்க, விஜயை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மாற்றம் இந்த தமிழ்நாட்டில் நடக்குதா? இல்லை, அது இப்போ எந்த கருத்து சொல்ல முடியாது. குழந்தை இப்போ தான் தவக்குது, அது நடக்கணும். பெரிய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1967 காமராஜர் கேட்கும்போது காமராஜர் சொன்ன 6 மாதம் கழித்து பார்ப்போம்ப்பா. 6 மாதம் ஓடி போயிடும். 6 மாதம் தான் இந்த அளவீட்டுக்கான காலங்கள். அதே தான் இப்போ 6 மாதத்தில் எக்ஸ்போஸ் ஆகிப்போம். இல்லை 5 ஆண்டு முடிப்பாங்களான்னு கேட்குறேன். இங்கே அதை சோசியம்லாம் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் 6 மாதம் கழித்து 5 வருஷம் முடிப்பாங்கன்னா 6 மாதம் கழிச்சு கிழக்கு சொல்லிடலாம். இப்போ அதை கணிக்க முடியாது. 6 மாதத்துலேயும் போகலாம், 5 வருஷத்துலேயும் போகலாம். ஏன்னா ஒரு நடவடிக்கை தான். அரசு இயந்திரம் எப்படி இயங்குது, அதிகாரிகள் எப்படி இயங்குறாங்க, அமைச்சர்கள் எப்படி இயங்குறாங்க, அவர்களை முதலமைச்சர் எப்படி வேலை வாங்குறாரு, இதை பொறுத்து நீங்கள் 5ஆம் தேதி இப்போ பதவி ஏற்றாங்க. 25 நாள் ஆச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு? 20 நாள். 20 நாளில் அதிகாரிகளையோ அமைச்சர்களையோ முதலமைச்சருடைய அதிகாரிகளையோ நீங்கள் எந்த அழுத்தமும் கொடுக்க முடியாது. இப்போ நிறையா மாறிட்டே இருக்காங்களே அதிகாரிகள். நல்ல அதிகாரிகள் தேடி தேடி பிடிச்சி இப்போ பாருங்கள், அருண் ஏடிஜிபி போட்டிருக்காங்க. எதுக்கு? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டிருக்காங்க. திமுக என்னென்ன ஊழல் பண்ணால் அவருக்கு தெரியும். அப்போ நடவடிக்கை துவங்கணும். இது மாதிரி காலங்கள் இருக்குது. காலங்கள் தான் முடிவு செய்யும். தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பாக பாஜக சார்ந்த அண்ணாமலை அவர்கள் முதல் முறையாக பாஜகவை விமர்சித்து பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் இரட்டை மொழி கல்வி தான் முக்கியம் அப்படின்னு ஆதரித்து பேசியிருக்காரு. தன்னோட நிலைப்பாட்டிலேருந்து மாறி வர்றாரு. என்ன நடக்குதுங்க அரசு? இங்கே இப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அந்த கட்சி தமிழர்களுக்கான கட்சியாக இருக்கும். அண்ணாமலை இத்தனை நாள் பண்ணது தேசிய கட்சி. காங்கிரஸ் பாஜகவும் காணாமல் போய் 67 முடிஞ்சு போச்சு. பாஜக இல்லை, தேசியம் ஒழிஞ்சு போச்சு. தேசியத்தை காலி பண்ணியது திராவிடம். 1967 ஆட்சிக்கு வந்த திராவிடம் 2024 முடிஞ்சு போச்சு. திராவிடம் முடிந்து தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கு. நீங்கள் 2010 சீமா கட்சிக்கு பேர் வச்சார். திராவிடமே இல்லை, நாம் தமிழர். விஜய் என்ன பண்ணார்? தமிழக வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம்னு போடலை. அப்போ திராவிடமே அழிஞ்சு போச்சு, திராவிடா ஒழிஞ்சு போச்சு. இங்கே இப்போ என்ன அரசியல் தேவை? தமிழர்களுக்கான தமிழ் தேசிய அரசியல். இப்போ அதைத்தான் அண்ணாமலை இருமொழி கொள்கையா, மும்மொழி இந்தி வேண்டாம், இது யாருடைய விருப்பம்? தமிழ் மக்கள். அப்போ இவர் பாஜக ஆளு தமிழர் வேஷம் போட்டு வராருன்னு சந்தேகமாக இருக்கு. ஆனால் தாவேக்காவிலே அல்லது திமுகவிலே தான் இணைய போகிறதா ஒரு சலசலப்பு இருக்குது சார். அது எப்படி சாத்தியமா, இல்லை தனி கட்சி தானா? இல்லைங்க, இதெல்லாம் 500 ரூபா கவர் வாங்குறவங்க ரிப்போர்ட்ரு அவன் கொளுத்தி போடுறது. 200 ரூபா கொடுத்தா எதை வேணால் எழுதுவான். அப்போது அண்ணாமலை திமுக எப்படிங்க சேர்த்துவான்? பைத்தியம் கூட இதை ஒத்துக்க மாட்டான். தாவேக்காவில் போனால் இப்போ அமைச்சர்களுக்கு நடுவில் ஒரு சாதாரண ஆளாக தான் இருக்க முடியும். கட்சி ஆரம்பித்தாருன்னா 80 மாவட்டத்துக்கு 100 பேர் இருந்து 8000 பேரை சென்னையில் கூட்டினா அது ஒரு பெரிய கட்சி. ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறது பணம் ஒரு பெரிய பொருளாக தேவையில்லை. இல்லை, உங்களுக்கு பணம் ஒரு பெரிய பொருளாக தேவைப்படுது. 7000 கோடி வச்சுருக்காரு. எவ்வளவு? 7000 கோடி. அமித்ஷா மோடிக்கு தெரிஞ்சே 7000 கோடி வச்சுருக்காரு. ஆனால் நீங்கள் ஏதோ ரேஷன் கடையில் அரிசி வாங்குற மாதிரி அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. ரேஷன் கடையில் அவரும் சார் ஒரு அரசியல் கட்சி தோங்குற அளவுக்கு பாஜக அண்ணாமலையே கை விட்டுருவாங்களா? விட்டுட்டாங்களே. விட்ட பிறகு தானே அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கார். பாஜகவை எதுக்குறாரு. எம்எல்ஏ சட்டமன்ற சீட் கொடுக்கலையே. கேட்டால் அவர் ஒரு வார் ரூம் வச்சுருக்காரு. அடுத்த பிரதமரே நான் தான், உள்துறை அமைச்சர் நான் தான், இப்படியே கட்சியில் நீக்கிற காலத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்காரு. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன கட்சி ஆரம்பிக்க போகிறார்? அவருடைய கொள்கை கோட்பாடு என்ன? தமிழ் தேசியமா, இல்லை திராவிட தேசியமா, இல்லை இந்திய தேசியமா, இல்லை பாஜகவா, காவியா, என்ன கொள்கை? இதெல்லாம் அவர் டிக்ளேர் பண்ண பிறகு தான் அவருடைய சுயரூபம் தெரிய வரும். தமிழ்நாட்டு அரசியலில் பல விஷயங்கள்
அற்பத்தனமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குதான்னு ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்கீங்க. தொடர்ந்து பேசும் தமிழ் அரசியல் பற்றி. உங்கள் நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.